ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு போனாஸ் கைமணம். என்னங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்களா? இப்பதான் முதல் வீடியோ பார்க்க போறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் வந்து நீங்க கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் வந்து நாங்க ஏதாவது வீடியோ போடும்போது நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படி ஒரு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ மறக்காம பெல் பட்டனை நீங்க வந்து அமைக்க வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா உங்க வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு நல்ல ஒரு கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணுங்க. நல்லா இருந்தாலும் பண்ணுங்க, ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதையும் நீங்க கமெண்ட்ஸ் வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சப்பாத்தி பொரிக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ். ஈவன் அது தோசைக்கு கூட நம்ம வந்து நல்லாவே சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ மெயின் வந்து பூரிக்கு கேட்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சைட் டிஷ். அது என்ன அப்படின்னா ஆலு குருமா, பொட்டேட்டோ குருமா, உருளைக்கிழங்கு குருமா. 6 to 60 வரை குருமா பிடிக்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. பொட்டேட்டோ போட்டா அவ்வளவுதான், அது எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ அதை வந்து அந்த குருமாவை வந்து எவ்வளோ டேஸ்டியா பண்ணலாம், அதாவது போனஸ் கைமணம்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ நான் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கிற ஒரு மெத்தட்ல தான் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வந்து ஒயிட் கலர் வந்து ஒயிட் மெயின்டைன் பண்ற மாதிரி தான் இது நான் பண்ணுவேன். எப்படின்னா மிளகா பொடி போறதில்ல, மஞ்சள் பொடி போறதில்ல, தக்காளி கிடையாது இதுக்கு. ஸோ இது வந்து இந்த குருமா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். பட் ஹோட்டல்ல கொடுக்குற மாதிரி கொஞ்சம் வந்து சில்கியா வேற இருக்கும். அது என்ன ரகசியம், அந்த சில்கியா வர்றதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்க குருமா. நீங்களும் நிறைய பண்ணிருப்பீங்க வெரைட்டி, ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி டேஸ்ட்ல வரும் அது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்ல வந்து இதுவும் அமையும். இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நாம இந்த குருமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சேவிங்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் நிறைய நாள் நான் உங்களை கடிச்சிருக்கேன் நிறைய. ஸோ இந்த வாட்டி வந்து ஏதாவது ஒரு நல்ல சேவிங்ஸ் எடுத்து வந்து அதுக்கு உண்மையான பழமொழி வந்து அதுக்கு உண்மையான ஒரு இது என்ன, அதாவது பழமொழி அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன, நம்ம எப்படி புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்றேன். இது இந்த மாதிரி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. என்னோட ஸ்டார்டிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சேவிங்ஸ் வந்து நம்ம எப்படி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம், ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படிங்கிறதுலாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல சேவிங்ஸ் வந்து இந்த வாட்டி நம்ம பார்ப்போம். இந்த குருமா முடிச்ச உடனே நம்ம வந்து சேவிங்ஸ் பார்ப்போம் அவசியம். அதையும் நீங்க மிஸ் பண்ணாதீங்க. இந்த உருளைக்கிழங்கு வந்து இது வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு இதில் வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம தாளிக்கும் போது வெங்காயம் நான் சேர்க்க போறது இல்லை. சப்போஸ் உங்களுக்கு தாளிக்கும் போது சேர்க்கலாம்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நீட்ட வாக்கில் நறுக்கிட்டு நீங்கள் வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, இது எல்லாத்தையும் இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக நறுக்கி வச்சிருக்கேன். இது பச்சை மிளகாய் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து இஞ்சி அப்புறம் கொஞ்சம் பூண்டு வச்சிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஸோ இது வந்து நான் வந்து இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வதக்கிட்டு போடணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிட்டு வதக்கி அரைச்சிட்டு அப்புறமா தாளிக்கும் போது வந்து கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு நீங்கள் வந்து தாளிச்சுக்கலாம். இது நான் என்னோட ஸ்டைலில் வந்து நான் பண்ண போகிறேன். இது ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு டிஷ்ஷு. ஸோ இதே மாதிரி நான் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்குவோம். இது வந்து வேக வச்சு எடுத்துட்டாச்சு. இப்போ இதை வந்து இந்த கசகசா இருக்கு இல்லையா, அந்த கசகசா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த கசகசாவையும் முந்திரி பருப்பையும் கொஞ்சம் வந்து ஊற வச்சுக்கணும். ஸோ இந்த முந்திரி பருப்பு எதுக்கு போடுறோம்னா, நம்ம இந்த ஹோட்டல்லாம் சாப்பிடும்போது நல்லா அப்படியே சில்கியாக இருக்கும். ஒரு மாதிரி சாப்பிடும்போது அந்த தொட்டு சாப்பிட்டோம்னாலே அப்படியே சில்கியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த முந்திரி பருப்பு போடுறது. இதில் வந்து கொஞ்சம் கசகசா இது சோம்பு வச்சிருக்கேன். இது வந்து தேங்காய், இதை வந்து கொஞ்சம் சின்னதாக பல்லாக நறுக்கி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அரைக்கணும். முதல்ல இதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதை ஊற வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், ரொம்ப போடல, சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதை நம்ம வதக்கிக்கலாம். இந்த பாருங்க, இது இந்த மாதிரி வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து மிச்ச சாமான் கூட தேங்காய், சோம்பு, அந்த முந்திரி பருப்பு, கசகசாவோட சேர்த்து இதை அரைச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். கடாய் வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ நீங்கள் என்ன சமைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ எண்ணெய் வாட் ஆயில், ஸோ அந்த எண்ணெயை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நான் இன்னைக்கு வந்து செக் எண்ணெய் தான் எடுக்கிறேன். இது கடலை எண்ணெய். சப்போஸ் உங்களுக்கு வந்து நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் வேணா நீ ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வேண்டியதில்லை, கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் போட்டாலே போகிறோம். ஜாஸ்தியாக போடணும்னு அவசியம் இல்லை, மீடியமாக போட்டால் போகிறோம். இப்போ இந்த தாளிக்கிறதுக்கு ஒரு பொருளாக போடலாம். கொஞ்சோண்டு சோம்பு, இந்த இலை, 2 ஏலக்காய் போடுறேன். பார்த்தீங்கன்னா பட்டை இதை சின்ன துண்டாக்கி போட்டுக்கிறேன். இது இந்த மராத்தி மூக்கு சும்மா 2 போடுறேன். பாருங்க, இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சது பாருங்க. இது எல்லாமே இதில் போட்டு அரைச்சாச்சு. இப்போ அரைச்சது எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, வெங்காயம் வந்து சப்போஸ் இதில் நீங்கள் வதக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீளமாக நறுக்கிட்டு கொஞ்சமாக ஒரு வெங்காயம் ஒரு கரண்டின்னு சொல்ல முடியாது, ஏதோ இவ்வளோ வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அப்புறமா நீங்கள் வந்து இந்த அரைச்ச சாமானை போடலாம். நான் இன்னைக்கு வந்து வதக்கின வெங்காயத்தை அரைச்சிருக்கேன், அது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன்.
இல்லை நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டும் இது நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போடுறேன். எகைன் உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் எப்போ கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எப்படி கொதிக்க தானே போகிறது. இப்போ இது கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுது. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம வந்து கொஞ்சம் இஞ்சி எல்லாமே வதக்கி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கினாலே போதும். இப்போ இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா இது மசாலாவுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு போட்டோம், உருளைக்கிழங்குக்கு போடலை. கொஞ்சமாக இந்த உருளைக்கிழங்குக்காக கொஞ்சம் உப்பு. இப்போ இந்த மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். அந்த உருளைக்கிழங்கு தனியாக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ வந்து நல்லா வந்து கொதிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட குருமா நல்லா கொதிச்சுட்டு பாருங்க, கமகமான வாசனையாக இருக்குது. இப்போ வந்து இதில் கொஞ்சம் தயிர் சேர்க்கலாம். இது வந்து இந்த குருமாவுக்கு தயிர் சேர்க்கறது வழக்கம். நான் அது எப்போதும் பண்ணுறது, அதனால் அந்த கொஞ்சம் வந்து தயிர் சேர்க்குறேன். இது வந்து ஆக்சுவலாக புளிப்பு இல்லாத நல்ல மார்னிங் ரெடியான தயிர் தான் இது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது போட்டால் போகிறோம் தயிரை. இப்போ தயிர் சேர்த்து வந்து புளிப்புக்காக சேர்க்கல, சும்மா அது 6 நாளில் கொஞ்சம் கலர் கொடுக்கும், கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக தயிர் சேர்த்தது. இப்போ புளிப்பு வந்து கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஒரு லெமன் வந்து இது ஒரு மூடி இருக்குன்னா இதில் ஒரு 1/2 மூடி புழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லை ரொம்ப புளிப்பு பிடிக்கிறது சின்ன மூடி தான் இது. ஸோ சின்ன ஹாஃப் தான் இது. ஸோ இதில் வந்து நீங்கள் அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சின்ன பீஸுங்கிறதுனால அப்படியே ஃபுல்லாகவே புழிஞ்சு விட்டுட்டேன். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு குருமா அருமையாக தயாராகிடுத்து. சாப்பிட வேண்டியது தான். ரொம்பவே நல்லா இருக்கு பார்க்கவே. பாருங்க, அப்படியே கொஞ்சம் பூரியும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த குருமா பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பூரிக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் இட்லி தோசைக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். அல்லது சாதம் அடித்து கூட சாதத்தில் சூடாக சாதம் அடித்து அது மேலே போட்டு கூட சாப்பிட்லாம். இதை எல்லாத்துக்குமே இதை வந்து பொருந்தும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இந்த குருமா பண்ணி சாப்பிட்லாம். இப்போ பார்த்த இந்த உருளைக்கிழங்கு குருமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவசியம் நீங்கள் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. இப்போ நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்னேன், ஒரு சேயிங்ஸ் நம்ம வந்து எப்படி தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லலாம் அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து லேடிஸ் வந்து நிறைய சும்மா பொதுவாக சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக அது என்ன ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்னாக்கா, நல்லதெல்லாம் ஆவறதும் பெண்ணால தான், தீயவை கெட்டது அது அழியறதும் பெண்ணால தான் அப்படின்றதுக்கு தான் அது ஒரிஜினல் மீனிங். ஆனால் அது நம்ம வந்து வெறும் வந்து நல்லவை கெட்டவை அதை விட்டுடுறோம். வெறும் ஆவது பெண்ணாலே அழிவது பெண்ணாலே அப்படின்னு சொல்லிடுறோம். அது அப்படி இல்லை. ஆக்சுவலாக நல்லது ஆவறதும் பெண்ணால தான், தீயறது அழியறதும் பெண்ணால தான். அதுதான் ஆவது பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு ஒரிஜினல் பழமொழியோட விளக்கம் இதுதான். இது நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.